கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 102 சங்கீதம் 13 வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர்கள் இப்படி கர்த்தருடைய நாமத்தினாலே எழுதியிருக்கிறார்கள். விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். சீயோன் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், நம்முடைய இருதயமாக இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளே, அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில காலங்களை நியமித்திருந்தார். அற்புதங்களை செய்வதற்கும் அதிசயங்களை செய்வதற்கும் வாசல்களை திறப்பதற்கு ஒரு காலங்களை வைத்திருந்தார். அது இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நேரமும் வந்துருச்சாம். சொல்லுவாங்கல்ல, எல்லாம் நேரம் வரும்போது நடக்குங்க அப்படி சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிற நேரம் வந்துவிட்டது. உங்கள் காரியங்களை எல்லாம் தேவன் எடுத்து ஆசீர்வதிக்கப்பட போகிறார். இத்தனை நாட்கள் நீங்கள் போராட்டத்திலையும் பிரச்சனைத்திலையும் வேதனையிலையும் முடிக்கப்படாத இடங்கள் இருக்கலாம், முடிக்கப்படாத திருமணங்கள் இருக்கலாம், குழந்தை செல்வமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் டிப்ரெஷனோடு வேதனையோடு நீங்கள் காத்திருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அதுக்கு காலமும் நேரமும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை உண்டாக போகிறது. வெகு நாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். காத்திருந்து காத்திருந்து ரொம்ப மனசோர்ந்து போனோம் இல்லையா, ஆண்டவர் அதை செய்ய போகிறார். எவ்வளவோ நாட்களாய் ஜெபிக்கிறேன், இந்த காரியத்தில் ஒரு விடுதலை இல்லை. எவ்வளவோ நாட்களாய் காத்திருக்கிறேன், இதில் ஒரு அற்புதம் நடக்கலை என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், அதற்கு காலமும் நேரமும் வந்திருக்கிறது. விசுவாசித்து இந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காலமும் நேரமும் கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.